ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா ட்ரேடிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கோல்டன் ஷெல்ஃப் ஸ்ட்ராட்டஜி. பேரே கோல்டன், ஏதோ பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா, இது பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அட் த சேம் டைம் கொஞ்சம் மேனுவலான ஸ்ட்ராட்டஜியும் கூட. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் மேனுவலா நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபிபனாசியா இருக்கட்டும், இல்ல வால்யூம் ப்ரொஃபைலா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் மேனுவலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல், அதை விட கம்பேர் பண்றப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க மேற்கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வேணும், நம்ம சேனலுடைய ஐடியாஸ் வேணும், இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ், அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், கிளாஸஸ் வேணும், இல்ல அடிஷனல் டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில இணையறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ள போய் உங்களுடைய டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய சேனலுடைய கம்யூனிட்டியில உங்களை இணைச்சிருவோம். சரி, ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். இந்த கோல்டன் ஷெல்ஃப் ஸ்ட்ராட்டஜி 3 பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர் 1 வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் டூல். ஓகேங்களா? ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் டூல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். அதோட டீடைல்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் செகண்ட் ஒன் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பார்ட் பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர். இந்த மூணு தான் யூஸ் பண்ண போறோம். இதை எப்படி நம்ம ட்ரேடிங் வியூல பில்ட் பண்றது, இன்பில்ட் உள்ள கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட்ல இருந்து வருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து ட்ரேடிங் வியூல இண்டிகேட்டர்ல போயிட்டு ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. STOCH அடிச்சீங்கன்னா வந்துடும். ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் உங்களுக்கு இங்க வந்துடும். சரிங்களா? இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் வந்து என்னன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் பை அண்ட் மினிமம் மேக்ஸிமம் செல் ரேஞ்சை வந்து நம்மளுக்கு காமிக்கும். சரிங்களா? இங்க அதாவது above 80 போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் செல் ஆயிருச்சு, பை ஆயிருச்சு, இனிமேல் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இது. அதே மாதிரி கீழே பிலோ 20 போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, செல் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது அந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர். பட் இது உண்மை கிடையாது. இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர்ல அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஓரளவுக்கு கெஸ் பண்ண மட்டும் தான் முடியும். இதை ஒண்ணை மட்டுமே வச்சு நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் பாருங்க, கண்டினியூஸா ரெட் கேண்டில் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்குமே இந்த இடத்துக்கு நேரா பாருங்க, இதுக்கு கீழே இங்கேயும் பாருங்க, இங்க 20 பிலோ வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல போய் பை எடுப்பீங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கீழே இறங்கி வந்திருக்குங்களா? ஸோ உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ இந்த ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடிஷனல் சம் அக்யூரேசி நம்மளுக்கு தேவைப்படும்னா அடிஷனல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை நம்ம உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த கிரீன் லைன் அண்ட் எல்லோ லைன் இருக்கு இல்லைங்களா, இது ஸ்டோகாஸ்டிக் கே அண்ட் எஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு டீப்பெல்லாம் இதை படிக்க தேவையில்லை. இந்த ப்ளூ லைன் வந்து எல்லோ லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கும். இந்த ப்ளூ லைன் வந்து எல்லோ லைனை கிராஸ் பண்ணி மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறும். சரிங்களா? அட் த சேம் டைம் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டி மூவ்மெண்ட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு, இது வந்து ரவுண்ட் ட்ரெண்டா வருதுங்களா? இங்க பாருங்க, அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஸ்டார்ட் ஆகுதா? சரி, அந்த ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த டூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க ட்ரேடிங் வியூ போயிட்டு இண்டிகேட்டர்ஸ்ல வால்யூம் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு அடிங்க. ஆக்சுவலா வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால மேக்சிமம் வால்யூம் எங்க ட்ரேட் ஆயிருக்கு, மினிமம் வால்யூம் எங்க ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைல். ஓகேங்களா? பட் வால்யூம் இண்டிகேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டில்லையும் எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆயிருக்குன்னு மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியால, அதாவது காலையில ஒரு 9 மணில இருந்து மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் எந்த இடத்துல வந்து அதிகமா வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல வந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைல். இது நம்ம எப்படி, இதுல நிறைய கேட்டகரி ஆஃப் இருக்கும். இதுல நாம யூஸ் பண்ண போறது ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க சூஸ் பண்ண சொல்லும், ஏரியாவை உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லும். நீங்க ஒரு ஃபுல் டேக்கு நம்ம சூஸ் பண்றோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டே 4னா டே 4 உடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் இது பாருங்க, கீழே பாருங்க, டே 4 உடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருந்து டே 4 உடைய லாஸ்ட் கேண்டில் எங்க இருக்கு, இது வரைக்கும் லாஸ்ட் கேண்டில் வரைக்கும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்களா, வந்துருச்சுங்களா? ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்களா?
ஓகேவா? ஸோ அப்ப இதுல என்ன பாருங்க, இந்த டார்க் ஒரு பிளாக் லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த பிளாக் லைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல தான் அதிகப்படியான வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து மேலயும் கீழயும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எந்தெந்த ஏரியாலலாம் அதிக வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளாக் லைனுக்கு கீழ அடுத்ததுலயும் ஓரளவுக்கு வால்யூம் நல்லா ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததுலயும் நல்லா ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழ ரொம்ப கம்மியா வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த லைனுக்கு மேல பார்த்தீங்கன்னாலும் வால்யூம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் ஆயிருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் வால்யூம் எங்க ட்ரேட் ஆயிருக்கு? 4472 அப்படிங்கிற லைன்ல தான் நம்மளுக்கு அதிகப்படியான வால்யூம் வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி ஓகே. இப்ப வால்யூம் ப்ரொஃபைல் கொண்டு வந்தாச்சு. அடுத்து ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரும் கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னது? ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் டூல். சரிங்களா? ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் டூல நம்ம கொண்டுட்டு வரணும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப பார்க்கலாம். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் இந்த சைடுல பாருங்க நிறைய இருக்கும். ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட், ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன், ஃபிப் சேனல் இருக்கும். இதுல இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் அதாவது ஜென்ரலான ஃபிபனாசி டூலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்டை சூஸ் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா டே 4க்கான வால்யூம் ப்ரொஃபைல். நம்ம இப்ப அடுத்த நாள் தான் ட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? எப்பவுமே நம்ம வந்து ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்ப டே 4 ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாள். இப்ப இன்னைக்கு தேதி 5னா நம்ம 4ஆம் தேதிக்கு போட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்ணிட்டோம், அந்த அன்னைக்கு ஒரு பிளாக் லைன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்ப மார்க்கெட்ட கொஞ்ச நேரம் நம்ம ரன் பண்ண விட்டுறோம். ஓகேங்களா? மார்க்கெட்ட ரன் பண்ண விட்டாச்சு. இப்ப என்ன ஆயிருச்சு? இங்க பாருங்க. ஒரு மார்னிங் ஒரு முன்னாடி நாள் இருந்து மார்னிங் ஒரு 6:00 5:50 6:00 ஒரு 6 ஹவர்ஸ் பக்கமா மார்க்கெட் ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம ஃபிப் டூல் போடுறோம். அதாவது ஹைல இருந்து லோக்கு ஃபிபனாசி டூல வந்து நம்ம டிரா பண்றோம். ஓகேங்களா? ஹை எது? இந்த ஹை, இது லோ. சரிங்களா? லோ நம்ம டூல் ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? சரி. இப்ப ஏன் வந்து இத கோல்டன் செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஃபிபனாசில ஒரு கோல்டன் லைன் அப்படின்னா 0.618 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மேக்ஸிமம் டைம்ல மார்க்கெட் வந்து எங்க வந்து ரிவர்ஸ் எடுக்கும் அப்படின்னா, இந்த 0.618ல தான் எடுக்கும். அப்ப 0.5ல எடுக்காது. அதாவது 0.382ல எடுக்கிறோம்னா எல்லாமே எடுக்கும். பட் 0.618ல மார்க்கெட் ரிவர்ஸ் அடிச்சது அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ரிவர்ஸ் மூவ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கும். அதனால தான் அத வந்து நம்ம கோல்டன் செல்ஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். பட் இந்த இடத்துல நம்ம அந்த கோல்டன் அப்படிங்கிற வார்த்தையை 0.618க்கு மட்டும் எடுக்க போறது கிடையாது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, நாம இந்த ஃபிப்ப மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போறது கிடையாது. அட் த சேம் டைம் எத எடுக்க போறோம்? இந்த வால்யூம் ப்ரொஃபைல் லைனையும் எடுக்க போறோம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க வால்யூம் ப்ரொஃபைல் எங்க இருக்கு? லைன் இங்க இருக்கு. இந்த லைனுக்கு நேரா ஃபிபனாசில எந்த டூல் இருக்கு பாருங்க? 0.618 இருக்கு. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்ப நான் எடுத்து வச்சேன். எதாச்சும் உங்களுக்கு வந்துருச்சு. 0.618 வந்துருச்சு. அதே சமயம் அந்த வால்யூம் லைனும் அதுக்கு நேரா வந்துருச்சு. அதனால 0.618 வந்தா நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால கோல்டன் ஷெல்ஃப்னு சொல்லலாம். பட் இப்ப நாளைக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். இது முடிஞ்சோனே அதுக்கு அடுத்த நாள் பார்க்குறோம். அப்ப வந்து இங்க இல்லாம லைன் வந்து 0.5ல இருந்துச்சுன்னா, அப்ப 0.5ல பாயிண்ட் மார்க்கெட் வந்துச்சுன்னா, அங்க இருந்து தான் நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும். மார்க்கெட் ஆப்போசிட்ல போகுதுன்னு ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இங்க இருந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு எதர்ச்சியா 2 அமைஞ்சிருச்சு. அதனால ஓகே. பட் என்னன்னா, உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப பார்க்கலாம். வால்யூம் ப்ரொஃபைல் 471ல இருக்கு. அதே மாரியே ஃபிபனாசி டூலும் நம்ம மேக்ஸிமம் ஹைல இருந்து லோ ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அதுவும் 0.618 கிட்ட இருக்கு. சோ இங்க வந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு இருக்கு. அப்ப மேல போயிருச்சு. 0.68 கிட்ட வந்துருச்சு. 0.68 கிட்ட வர்றப்ப என்ன நடக்கணும் ஸ்டாக்காஸ்டிக்ல மார்க்கெட் வந்து கீழ இறங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அமையணும். இங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு? கரெக்ட்டா கீழ போகும்னு இருக்கா? சோ அப்ப நீங்க எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும். எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாருங்க. இப்ப நம்ம எதுக்கு டிராப் பண்ணணும்? 5 டே 4க்கு டிராப் பண்ணிட்டு டே 5ல நம்ம ட்ரேட் எடுத்தோம். இப்ப நம்ம எதுல எடுக்கலாம்? டே 5ல நோட் பண்ணிட்டு டே 6க்கு ட்ரேட் எடுப்போம். அப்ப என்ன பண்ணணும்? சேம் இதுக்கு போறோம். வால்யூம் ப்ரொஃபைல்ல ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல சூஸ் பண்றோம். டே 5க்கு சூஸ் பண்ணிட்டு டே 5 ஃபுல் டே எங்க க்ளோஸ் ஆகுது? டே 6க்கு இங்க க்ளோஸ் ஆகுது. ஓகே. இது வந்து அடுத்த நாள் ட்ரேட் இனிமேல் தான் ஸ்டார்ட்டே ஆக போகுதா? ஓகே. இத விட்டுருங்க. நம்ம இன்னும் முன்னாடி நாளுக்கு போலாம். டே 2 சூஸ் பண்ணலாங்களா? ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணலாம். டே 2 நம்ம சூஸ் பண்றோம். வால்யூம் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் நோட் பண்றோம். டே 2 உடைய ஒரு கேண்டில்ல இருந்து டே 3 உடைய லாஸ்ட் கேண்டில் வரைக்கும் கோட்டா போடுறோம்.
நம்மளுக்கு எக்ஸாக்டா எங்க வந்திருக்கு, இந்த இடத்துல லைன் வந்திருக்கு. சரிங்களா? மார்க்கெட்டை கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயா ரன் பண்ண விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோடைய ஹைல இருந்து லோக்கு லைன் போடுறோம். பாருங்க வால்யூம் ப்ரொஃபைல் லைன், இந்த லைன் எங்க இருக்கு? 4484ல இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபிப்பர் டூல் எடுக்கிறோம். அந்த அடுத்த நாளுடைய ஹைல இருந்து லோக்கு ஒரு லைன் போட்டோம். ஓகேங்களா? சாரி, இங்க இருக்கா? ஓகே. அடுத்த நாளுடைய லைன்ல இருந்து ஹைக்கு, இது ஹை, இது லோ லைன் போட்டுட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க. இந்த லைன் இங்க இருக்கு. இது இங்க இருக்கு. அப்ப 0.618 இதுவும் எக்ஸாக்ட்டா பொருந்துது. ஓகேங்களா? பட் நீங்க ப்ரீவியஸ் பேக் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே 0.68லயே கரெக்ட்டா வால்யூம் ப்ரொஃபைல் லைனுக்கு நேரா வராது. சரிங்களா? எப்படி வரும் அப்படின்னா 0.382ல கூட வரலாம். 0.618ல வரலாம். 0.236ல வரலாம். எதுல வேணாலும் வரலாம். அப்ப அந்த லைன் வால்யூம் ப்ரொஃபைல் லைனுக்கு நேரா எந்த லைன் இருக்கோ நீங்க அத தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப மார்க்கெட் ரிட்டர்ன் போகுது, 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 போகுது. எங்க வந்துருச்சு? 0.618 டச் பண்ணிருச்சு. டச் பண்ணியே மேல கொஞ்சம் போயிருக்கு. ஒரு 4 பாயிண்ட் 484, 87 ஒரு 4 பாயிண்ட் தான் மேல போயிருக்கு. இங்க டச் ஆனோனே இங்க நீங்க பார்க்கணும். எங்க ரிவர்ஸ் எடுக்குதான்னு பார்க்கணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா ரிவர்ஸ் எடுத்திருக்கா? இங்க பாருங்க. இங்க 0.61 டச் ஆயிருச்சு. இங்க வந்து மார்க்கெட்டு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாரி மார்க்கெட் இங்கேயும் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ரிட்டர்ன் லைட்டா மேல போயிருக்கு. பட் நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சீங்க அப்படின்னா, அப்படி ஒண்ணும் பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்திருக்காது. ஒரு 4 பாயிண்ட் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் மூவ்மெண்ட் குடுத்திருக்குங்களா? சோ இதுதான் வந்து இந்த கோல்டன் செல்ஃப் ஸ்ட்ராட்டஜியோட கோல்டன் ரூல். உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. இத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இது அவ்ளோ அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க கம்மியான லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணீங்கனாவே ஒரு மேஜர் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிய மோஸ்ட்லி இது வந்து நாங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இது வந்து எங்களுடைய மேஜர் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க யூஸ் பண்றதா இருந்தா தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நீங்க டைரக்டாவே கேட்கலாம். இல்ல கால் பண்ணியும் கேட்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் எங்களுக்கு டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.